எத்தனை நாள் இயக்கம். இனிமே பொங்கல் தீபாவளி சொந்த ஊர் போறவங்களுக்கு ஜாலிதான். ஆமாங்க, பெருங்களத்தூர் மேம்பாலம் திறந்தாச்சு. வண்டலூருக்கு இனிமே வாடுவுதான். வாங்க கொஞ்சம் பண்டிகையை கொண்டாடிக்கிட்டு விரிவா பாப்போம். சென்னையில் ஊரை விட்டு வெளியேறி சொந்த ஊர் போறவங்க எல்லா சாலைகளையும் கடந்தாலும் பெருங்களத்தூரை தாண்டி போக முடியாது. பொங்கல் தீபாவளின்னு வந்தா பஸ் வண்டின்னு எல்லாமே பெருங்களத்தூரில் லாக் ஆகி தேங்கி நிற்கும். அந்த அளவுக்கு நெரிசல் டிராபிக் நிறைந்த சாலையாக பெருங்களத்தூர் சந்திப்பு இருந்து வந்திருக்கு. சென்னையில் இருந்து திருச்சி, மதுரை, திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் செல்லவும், சேலம், ஈரோடு, திருப்பூர், கோவை உள்ளிட்ட மேற்கு மாவட்டங்கள் செல்லவும் ஜிஎஸ்டி சாலை வழியாக தான் போக வேண்டும். தமிழ்நாட்டின் 80% மக்கள் ஜிஎஸ்டி சாலை வழியாகவே சென்னையை கடந்து வெளியே போக முடியும். சென்னைக்கு வரவும் ஜிஎஸ்டி சாலை தான் பிரதான வழியாகும். இதில் பெருங்களத்தூரை தாண்டாமல் சென்னைக்குள் வரவோ அல்லது சென்னையை விட்டு வெளியேவோ செல்லவே முடியாது. இத்தனைக்கும் பெருங்களத்தூர் என்பது வெறும் ஒரே ஒரு சிக்னல் மட்டுமே உள்ள இடமாகும். சென்னையில் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் பெருங்களத்தூர் டிராபிக் எப்படா முடிவுக்கு வரும் அப்படி என்று ஒரு ஏக்கம் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் திறக்காத வரைதான் எல்லாம். சென்னையின் நுழைவாயிலான பெருங்களத்தூரில் முன்பு போல் இப்போது டிராபிக் இல்லை. சென்னை கோயம்பேட்டிலிருந்து வரும் ஆம்னி பேருந்துகள் அவுட்டர் ரிங் ரோடு வழியாக நேரடியாக கிளாம்பாக்கம் போய்விடுகின்றன. இதேபோல் அரசு பேருந்துகளும் கிளாம்பாக்கத்தில் இருந்தே புறப்படுகின்றன. அதே நேரம் வழக்கமான வாகனங்கள் எண்ணிக்கை முன்பை விட அதிகரித்துள்ளது. கிளாம்பாக்கம் வரை காரில் சென்று உறவினர்களை வழியனுப்புவது அதிகமாக உள்ளது. இதனால் பீக் ஹவர்ஸ் வாகன நெரிசல் குறையவில்லை. பெருங்களத்தூர் மக்களும் மேம்பாலம் எப்படா திறப்பாங்க என்று ஏக்கத்தோடு இருந்திருப்பார்கள். அந்த நிலை இனிமே இருக்காது. காலம் மாறி போய்விட்டது. பெருங்களத்தூரில் செங்கல்பட்டு நோக்கி செல்லும் மேம்பாலம் திறக்கப்பட்டு விட்டது. இந்த நிலையில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று மக்கள் பயன்பாட்டிற்கு மேம்பாலம் திறக்கப்பட உள்ளதாக நெடுஞ்சாலைத்துறை அறிவித்தது. அதன்படி இந்த மேம்பாலத்தை அமைச்சர் தாமோ அன்பரசன் திறந்து வைத்திருக்கிறார். அதிமுக ஆட்சியில் 2020 ஆண்டு 234 கோடி நிதி ஒதுக்கப்பட்டு மேம்பால பணிகள் தொடர்ந்து நடந்து வந்து கொண்டிருந்தது. திமுக ஆட்சியில் இப்போது மேம்பால பணிகள் முடிந்து மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. இனிமேல் பெருங்களத்தூரில் டிராபிக் இல்லை. வாழ வைக்கும் சென்னை நாங்க பட்டணமாகி போனோம்.